இப்போது ஒரேஞ்ச் அப்படின்ற ஒரு பழத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே போல் ஒரேஞ்ச் அப்படின்ற ஒரு நிறத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த ஒரேஞ்ச் அப்படின்ற பழத்தின் பெயரால் இந்த நிறம் அழைக்கப்படுதா, இல்லாட்டி ஒரேஞ்ச் அப்படின்ற இந்த நிறத்தின் பெயரால் இந்த பழம் அழைக்கப்படுதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இதன் உண்மைத்தன்மையை தான் இந்த வீடியோவில் வந்து விளக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் காண்டி. இப்போது ஒரேஞ்ச் அப்படின்ற பழம், ஒரேஞ்ச் அப்படின்ற நிறம் எதின்ற பெயரால் இது அழைக்கப்படுது, பழத்தின் பெயரால் நிறம் அழைக்கப்படுதா, நிறத்தின் பெயரால் பழம் அழைக்கப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஒரேஞ்ச் அப்படின்ற பழம் வந்து ஒரு தனி பழமே கிடையாது. இது வந்து இரண்டு பழங்கள கலவை. இது வந்து முக்கியமாக ஒரு நேச்சுரல் ஹைப்ரிட், அதாவது மனிதர்கள் வந்து செயற்கையாக இதை ஹைப்ரிட் பண்ணல. இது வந்து இயற்கையாகவே மகரந்த சேர்க்கைகள் மூலம் இணைந்த ஒரு கலவை, ஒரு நேச்சுரல் ஹைப்ரிட். மேண்ட்ரின் பமேலா அப்படின்ற இரண்டு பழங்கள்ன்ற கலவை தான் இந்த ஒரேஞ்ச் அப்படின்ற நேச்சுரல் ஹைப்ரிட் பழம். இது எங்கே உருவானதுன்னு சொன்னால் சீனாவில் தான். கிறிஸ்துவுக்கு முதல் 314 இந்த பழம் உருவானதாக சொல்லப்படுது சீனாவில். இந்த பழம் வந்து பல்வேறு இடங்களில் வேறு வேறு பெயர்களில் அழைக்கப்படுது. இது வந்து சமஸ்கிருதத்தில் நாரங்கா அப்படின்னு சொல்லியும், இதே நேரத்தில் பாரசீகத்தில் வந்து நாரக் அப்படின்னு சொல்லியும், அரேபியாவில் வந்து நாரஞ்ச் அப்படின்னு சொல்லியும், ஸ்பானிஷில் வந்து நாரஞ்சா அப்படின்னு சொல்லியும், இதே நேரத்தில் ஃப்ரெஞ்சில் வந்து ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. கிறிஸ்துவுக்கு முதல் 314 தான் இந்த பழம் வந்து உருவாகுது. அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பிறகு 1ஆம் நூற்றாண்டளவில் ரோமானியர்கள் இந்த பழத்தை தங்களை நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகிறாங்க. எதுக்குன்னு சொன்னால் மருத்துவ தேவைகளுக்காக மிக குறைந்த அளவில் மட்டும் எடுத்துக்கொண்டு போகிறாங்க கிறிஸ்துவுக்கு பிறகு 1ஆம் நூற்றாண்டளவில். அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பிறகு 700 தொடக்கம் 1100களில் அரேபியர்கள் வந்து இந்த ஒரேஞ்ச் பழங்களை நாரஞ்ச் அப்படின்ற பெயரில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஸ்பெயினுக்கும் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பிறகு 1300களில் இந்த பழம் வந்து ஒரேஞ்ச் அப்படின்ற பெயரில் இத்தாலி, பிரான்ஸ் ஊடாக இங்கிலாந்துக்குள்ளே நுழையுது. இப்போ இந்த பழத்தின் பேர் ஒரேஞ்ச். இப்போ தான் வந்து இது ஒரேஞ்ச் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதுக்கு பிறகு 1493 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து இந்த ஒரேஞ்ச் பழத்தின் விதைகளை வந்து அமெரிக்காவுக்குள்ள முக்கியமாக ஹைட்டி தீவுக்கு கொண்டு போகிறார். அதுக்கு பிறகு 1500 தான் இந்த ஒரேஞ்ச் அப்படின்ற பழத்தின் பெயரை அந்த நிறத்துக்கு வைக்கிறாங்க. மொழியியல் அகராதிகளின்படி இந்த பழத்தின் பெயர் வந்து முதல்ல நிறத்துக்கு வைக்கப்படுது. இதுக்கு முதல் இந்த நிறம் வந்து எல்லோ ரெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் இது வந்து மஞ்சளும் சிவப்பும் கலந்த கலவை அப்படின்ற வழியாக இந்த நிறம் வந்து கிறிஸ்துவுக்கு பிறகு 1500க்கு முன்பு வரை வந்து எல்லோ ரெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் வந்து ஒரேஞ்ச் அப்படின்ற நிறம் இல்லை, அதாவது ஒரேஞ்ச் அப்படின்ற பெயரில் இல்லை. ஒரேஞ்ச் அப்படின்ற நிறம் இருந்திருக்கு, ஒரேஞ்ச் அப்படின்ற பெயரில் இல்லை, எல்லோ ரெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அதாவது ஒரேஞ்ச் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டதான இங்கிலாண்டில், அதில் இருந்து 200 வருடம் கழித்து 1500க்கு பிறகு தான் இந்த பழத்தின் பெயரால் இந்த நிறம் வந்து ஒரேஞ்ச் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அப்போ பழத்தின் பெயரால் நிறம் அழைக்கப்படுதா, நிறத்தின் பெயரால் பழம் அழைக்கப்படுதான்னு பார்த்தா இந்த பழத்தின் பெயரால் தான் இந்த நிறம் வந்து அழைக்கப்படுது மொழியியல் அகராதிகளின் படி. இதுக்கு அடுத்ததான் இந்த ஒரேஞ்ச் அப்படின்ற பழம் வந்து இந்த ஒரேஞ்ச் நிறத்தில் இருக்க என்ன காரணம்னு சொன்னால் இந்த பழத்தில் காணப்படுற ஹெரோட்டினைட் அப்படின்ற நிறமி தான் காரணம். இந்த ஹெரோட்டினைட் அப்படின்ற நிறமி வழங்குகிற நிறத்தின் காரணமாக தான் இந்த பழம் வந்து இந்த ஒரேஞ்ச் நிறத்தில் இருக்குது.